தமிழர்கள் ஹிந்தி பேச முடியாததுக்கான காரணம் இதுதான். ஹிந்தி ரொம்ப கஷ்டம், அதனாலதான் நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இல்ல, ஹிந்தி ரொம்ப ஈஸி. அவ்வளோ கஷ்டம் வரவே வராது அப்படின்னா அப்ப நான் எப்படி ஹிந்தி பேச ஆரம்பிச்சேன்? அதான் எங்களுக்கும் டவுட்டா இருக்கு. தமிழர்களுக்கு ஹிந்தி வராததுக்கு ஒன்னு இல்ல 3 காரணம் இருக்கு. முதல் காரணம் பயம், 2வது காரணம் ஓவர் திங்கிங், 3வது காரணம் படிக்கும் போதே ஹிந்திய தப்பா படிக்கிறது. படிக்கும் போதே இவ்வளவு தப்பு பண்ணா அப்புறம் எப்படி பேச முடியும்? நம்ம சேனலை ரெகுலரா பாத்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா முதல் 2 பிரச்சனைய இந்நேரம் சால்வ் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஹிந்தி படிக்க நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பயம், ஓவர் திங்கிங் இதெல்லாம் சரி பண்ணி ஹிந்தி கத்துக்க என்கிட்ட நேரம் இல்ல. எனக்கு ஹிந்தி சொல்லி தர முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன இன்ஸ்டாகிராமா? இப்பெல்லாம் சட்டசபா மட்டும்தான் பாக்குறது. ஓ, சிஎம் சார் ஃபேனா? சிஎம்மா ஒன்லி பிஎம். பிஎம்மா அது சட்டசபை இல்ல, பாராளுமன்றம். ஏதோ ஒண்ணு. இப்ப அதுவா முக்கியம்? பாராளுமன்றத்துல நடக்கிறத பார்த்து நான் ஹிந்தி கத்துக்கிறேன். ஓஹோ, எங்க கிட்ட எல்லாம் இருந்து ஹிந்தி கத்துக்க மாட்டீங்க, நேரா பாராளுமன்றத்துல இருந்து தான் ஹிந்தி கத்துக்குவீங்க. ஆமா, அது என்ன டெல்லியில எல்லாரும் சபாபதி மோது சபாபதி மோது அப்படின்னு சொல்றாங்க. இங்க சட்டசபையில அந்த மாதிரி எதுவும் சொல்றது இல்லையே. மோதா? மோத் அது மோது இல்ல, சபாபதி மகோதய். அப்படின்னா ஹானரபிள் சேர்மன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம ஹிந்திய எங்கெல்லாம் எப்படி எல்லாம் தப்பா படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஈக்குவேட்டிங் ஹிந்தி வேர்ட்ஸ் டு தமிழ் வேர்ட்ஸ். அதாவது ஹிந்தில ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கும் போது அது தமிழ்னே நினைச்சு தமிழ் வார்த்தை மாதிரியே புரிஞ்சுக்கிறது. இப்படி பிரியா மிஸ் மாதிரி எந்த ஹிந்தி வார்த்தையை கேட்டாலும் அதே மாதிரி இருக்கிற தமிழ் வார்த்தையை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு தடவை கேளுங்க அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் பூச்சியே அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். இது என்ன மேம் இது? பூச்சின்னா இன்செக்ட். பூச்சின்னு சொல்லும் போது, பூச்சியேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு இன்செக்ட் ஞாபகம், பூச்சி ஞாபகம் தான் வருது தமிழ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியா இருக்குது, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நிறைய ஹிந்தி வார்த்தைகளை நீங்க முதல் முறையா கேட்கும் போது அது ஒரு தமிழ் வார்த்தை மாதிரி இருக்கும், சில சமயம் சிரிப்பு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு தமிழ் மாதிரி யோசிக்காம அந்த ஹிந்தி வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்த ஆரம்பிங்க. பூச்சியே பூச்சியே, நீ எங்கிருந்து வந்தாய் பூச்சியே. ஆமா, பூச்சிக்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கே. 2வது தப்பு என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஹிந்தி கிராமர் படிக்கும் போதும் அத தமிழ் இலக்கணத்தோட ஒப்பிட்டே படிக்கிறது. சில சமயம் மேட்ச் ஆகும், ஆனா பல சமயம் மேட்ச் ஆகாது. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. டீச்சர் கோ கிஃப்ட் தியா. டீச்சர் கோ அப்படின்னா டீச்சருக்கு தமிழ்ல, கிஃப்ட் உங்களுக்கே தெரியும் பரிசு, தியா அப்படின்னா கொடுத்தேன். டீச்சருக்கு கிஃப்ட் கொடுத்தேன். இப்ப இதுல மேனே அந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த மே வந்திருக்கணும். அது வரலனாலும் பரவாயில்ல, புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல நீங்க டீச்சருக்கு, அதாவது டீச்சருக்கு அப்புறம் இக்கு இருக்கு, அதையே எப்படி ஞாபகம் வச்சுக்குவீங்க? டீச்சர் கோ ஹிந்தில. ஓகே, அப்ப கு அப்படின்னு கு அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம கோ போட்டுடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. டெக்னிக்ஸ் மாதிரி இந்த மாதிரி மாத்தி ஃபார்மேட் மாதிரி மாத்தி ஞாபகம் வச்சுக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா எல்லா இடத்துலயும் இதே மாதிரி வரும்னு நினைச்சு பேசுனீங்கன்னா தப்பாயிடும். ஏன் மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்றேங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடும். எனக்கு டெல்லிக்கு போகணும் அப்படின்னு இருக்கு, இது நீங்க ஹிந்தில மாத்தணும். இப்ப டெல்லிக்கு அப்படின்னு இருக்கிறத நீங்க இப்ப என்ன யோசிச்சீங்க? எங்கெங்கெல்லாம் டெல்லிக்குன்னு வரணுமோ அங்க நான் டெல்லிக்கோ போடணும்னு யோசிச்சீங்க இல்லையா? இது இங்க தப்பாகும். எனக்கு டெல்லிக்கு போகணும் அப்படிங்கறத முझे டெல்லி ஜானா ஹை, முझे டெல்லி கோ ஜானா ஹைன்னு போடக்கூடாது. முझे எனக்கு டெல்லி ஜானா ஹை அப்படின்னா போகணும். இதுல நீங்க டெல்லிக்குன்னு தமிழ்ல இருக்கிறதுனால டெல்லிக்குன்னு ஹிந்தில போட முடியாது. இடப்பெயர்கள், ஒரு நகரமோ ஒரு இடமோ எதையாவது சொல்லும் போது அது கூட கோ தேவையே இல்லை, அது வரவே வராது ஹிந்தில. இது மாதிரி படிக்கும் போதே ரூல்ஸ், எங்க எது வராது எங்க எது போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சே படிக்கணும். இல்லைன்னா இது தப்பாவே அப்படியே படிச்சு பழகிருவீங்க. அதுக்கப்புறம் யாராவது உங்களை திருத்தும் போதோ இல்ல நீங்களே அதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது பண்ண முடியாம போயிடும். சரி, இப்ப டெல்லிக்கோ வராது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. உனக்கு டெல்லிக்கு போகணுமா, இதுல டெல்லிக்கு போகணுமா அப்படிங்கறத டெல்லிக்கோ ஜானா ஹே சொல்லக்கூடாது, டெல்லி ஜானா ஹே தான் சொல்லணும். அது நமக்கு தெளிவாயிடுச்சு. இப்ப
ஆனா இந்த உனக்குல என்ன பண்ணிடுவீங்க, அங்கேயும் க்குன்னு இருக்கிறதுனால துமாரே கோ, ஏன்னா நீங்கிறது தும்மு தானே, அப்ப நீங்க என்ன போட்டுருவீங்க, துமாரே கோ அப்படின்னு போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. அங்க என்ன வரும் அப்படின்னா தும்ஹே அப்படின்னு வரும். உஸ்ஸே, இசே, தும்ஹே, முஜே அப்படின்னு சொல்லி ஒரு ஏ. ஆக்சுவலி எழுதும் போது ஹே அப்படின்னு எழுதுவோம் ஹிந்தில, முஜே தும்ஹே அப்படின்னு. பட் சொல்லும் போது முஜே துமே அப்படின்னு அந்த ஹா இல்லாம தும்ஹே அப்படிங்கறத துமேன்னு சொன்னா கூட போதும். இப்ப இது உனக்கு டெல்லிக்கு போகணுமா அப்படிங்கறது என்ன ஆயிடுச்சு பாருங்க, துமே டெல்லி ஜானா ஹே. ஒரு கியா போடணும். இப்ப இது கொஸ்டின் இல்லையா, அதனால பின்னாடியோ முன்னாடியோ நீங்க கியா போட்டுக்கலாம். क्या तुम्हें दिल्ली जाना है, तुम्हें दिल्ली जाना है क्या. இந்த ரெண்டுலயும் எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தேர்ட் மிஸ்டேக் என்னன்னு பாத்திரலாம். தேர்ட் மிஸ்டேக் என்னன்னா கன்ஃபியூசிங் பிட்வீன் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதாவது தமிழ்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு இருக்கும். தன்மைனா நான் என்ன பத்தி பேசுவேன், முன்னிலைனா முன்னாடி இருக்கிறவரை பத்தி பேசணும், படர்க்கை அப்படிங்கும் போது என்ன ஆயிடும், மூணாவது வேற யாராவது பத்தி நான் பேசுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஹிந்தி பேசும்போது நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, என்ன பத்தி பேசும்போது மூணாவது படர்க்கை, அதாவது தேர்ட் பர்சனுக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு நான் நாளைக்கு கடைக்கு போவேன் அப்படின்னு சொல்றத மே கல் பஜார் ஜாவுங்கா, பெண்ணா இருந்தா ஜாவுங்கி, இது ரெண்டு தான் வரும். என்ன பண்ணிருவாங்க, மே கல்னா நாளைக்கு, பஜார்னா கடை, மேனா நான். மே கல் பஜார் ஜாவுங்கா, ஜாவுங்கா எதுக்கு வருது, போவேன். ஜாவுங்கி ஜாவுங்கா எதுக்கு வருதுன்னா போவேன் அப்படிங்கிறதுக்காக வருது. இப்ப இந்த ஜாவுங்காக்கு பதிலா ஜாயேகா போட்டு பேசுவீங்க. அப்படி பேசக்கூடாது. ஜாயேகா தேர்ட் பர்சனுக்கு, படர்க்கைக்கு. வேற யாராவது பத்தி நீங்க பேசும்போது மட்டும்தான் ஜாயேகா யூஸ் பண்ணணும். இப்ப யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்க உங்களை பத்தி சொல்றீங்க. நான் நாளைக்கு கடைக்கு போவேன்னு சொல்றீங்க. இப்ப ஃபோர்த் மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா மே முஜே. இது ரெண்டத்துலயும் எதை எடுத்து யூஸ் பண்றது அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி யூஸ் பண்றது. நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்னா மே, எனக்கு அப்படின்னா முஜே. எனக்கு நாளைக்கு போகணும், இதுக்கு முஜே கல் ஜானா ஹே, இவ்வளவுதான் சொல்லணும். இப்படிதான் சொல்லணும், முஜே நாளைக்கு கல் ஜானா போகணும், ஜானா ஹே. இதுல முஜேக்கு பதிலா மே போடக்கூடாது. முஜேனா எனக்கு நாளைக்கு போகணும்னு வருது, அப்படிதான் சொல்லணும். நான் நாளைக்கு போகணும்னு நீங்க பேசுறதுனால மே கல் ஜானா ஹே அப்படின்னு சொல்லக்கூடாது. அஞ்சாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஹே எங்க போடுறது, ஹூம் எங்க போடுறது. உங்களை பத்தி பேசும்போது அதுலயும் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. இப்போ உங்களுக்கு முஜே காம் கர்னா ஹை, எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லணும். எனக்குங்கிறது முஜே, வேலை காம் கர்னா ஹைனா செய்யணும். இங்க போய் நீங்க என்ன பண்ணிருவீங்கன்னா முஜே காம் கர்னா ஹூம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஹே போடுறதுக்கு பதிலா ஹூம் போட்டுருவீங்க. நீங்க உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தா கூட முஜே எனக்குன்னு போட்டு முஜே போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஹேல தான் முடியும். நீங்க உங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நான் மே அப்படின்னு பேசுனீங்கன்னா மட்டும்தான் அது ஹூல முடியும். மேக்கு ஹூம் சேர்ந்து வரும், முஜேக்கு ஹே கூட வரும். இந்த ஃபார்மேட்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்க அடிக்கடி எந்த மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனை லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா குவிஸ் இருக்கும், சால்வ் பண்ணுங்க. அப்பதான் இவ்வளவு நேரம் நம்ம ஹிந்தி பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு நீங்களே டெஸ்ட் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹிந்தி பேசணும், இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கீங்க, பேஷண்ட் கிட்ட பேசணும், ஹிந்தில பேசணும் அப்படின்னா அது எப்படி பேசணுங்கிறது உங்களுக்கு இன்னும் குழப்பமா இருந்தா, தெரியலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.